ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சினிமா கமெண்ட்ரியில் ஜோ படத்தை பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜோ அப்படின்னா என்ன அப்படின்ற கொஷின் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு ஆன்சர் வந்து இன்றைக்கி காலையில் லைவ்ல ரியோ வந்து கொடுத்துருந்தாரு. அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறமா ஓகே, இது வந்து ஜஸ்ட் நடந்த லவ் ஸ்டோரியாக தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பேசிக் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படத்துக்கு வந்து போய் உட்காந்துருந்தேன். பட் இந்த படம் அது எல்லாத்தையும் உழைச்சி கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜை முடிச்சுவிட்டு ஒரு 6-7 வருஷம் தான் ஆயிருக்கு, இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கீங்க லைக் என்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த படம் உங்களை நாஸ்டாலஜியாக உங்களோட காலேஜ் டேஸ்க்கு எடுத்துக்கு போய் அங்கே கனெக்ட் பண்ண வைக்கும். அந்த கதையில் வர லவ் ஸ்டோரி நீங்கள் லவ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களை அடுத்த லெவலில் ஃபீல் பண்ண வைக்கும். அதே சமயம் அழுகவே வைக்கும். லவ்வே பண்ணலை நான் சிங்கிள்னா செம்ம காண்டாக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக வந்து அந்த கதையை வந்து எடுத்திருப்பாங்க டேரக்டரோட அவரோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்காம இதை எடுக்க முடியாது. நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லவ்வை வந்து அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்படி ரெஃப்ரெஷிங்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறமா கதை தலைகீழாக மாறுது. அதாவது அந்த வேர்ல்டே மாறி ஒரு சடனாக ஒரு ஜம்ப். பட் ஃபஸ்ட் ஹாஃபே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணனால நீ அடுத்து என்ன வேணால் நடக்குதுனா பரவாயில்லடா அப்படின்னு இருப்பீங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சுங்கிறது தான் சூப்பரான ஒரு விஷயம். பொதுவாக படங்களில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் சொதப்பிடும். பட் இந்த படத்தில் அது வேறு லெவலில் டேக் ஆஃப் ஆகி லாஸ்ட்டாக ஒரு பாயிண்டில் முடிச்சாங்க. ஒரு பாயிண்டில் முடிச்ச விதம் அப்படிங்கிறது அது பார்த்த அடுத்த செகண்டே இந்த படம் உங்கள் ஹார்ட்டில் கண்டிப்பாக இடம் பிடிச்சிருங்கிறது தான் என்னோட கருத்து. இதோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் தாங்க. ரொம்ப இயல்பாக நடிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்து பழகின ஒரு கேரக்டர்ஸாக தான் இருப்பாங்களா. ஸோ அவங்க காலேஜ் டேஸாக இருக்கும்போது யூஸ்வலாகவே எந்த ஹீரோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக பண்ணும்போதும் நமக்கு கனெக்ட் ஆகிரும். அதே மாதிரி நம்ம பார்த்து பழகின கேரக்டர்ஸாக இருக்கனால அந்த படத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவீங்க. அந்த படத்தில் என்ன எமோஷனல் ட்ராவல் ஆகுதோ அந்த அப்படியே ஸ்டார்டிங் லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கும் கேரி அவுட் ஆகும். சின்ன சின்ன காமெடிஸ், அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வேறு இருக்கும். ஒரு கேரக்டர் ஒரு விஷயமா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னா ஒருத்தன் வந்து எப்போவுமே அட்வைஸ் பண்ணுற ஒருத்தன் இவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இன்னொருத்தனும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா உங்கள் வே ஆஃப் அந்த கன்வே பண்ணுற விஷயங்கள் நல்லாயிருக்கும். காமெடியாகவும் இருந்துச்சு. அதே சமயம் அந்த லவ்வர்ஸ் கேரக்டர் வர அந்த ஹீரோயின்ஸோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் மனசில் நிற்பாங்க படம் முடிச்சு வெளியே முடியாது, ஜஸ்ட் அனதர் படம் பார்த்துட்டு வந்தவங்க ஃபீல் இருக்காது. ஸோ இப்போது லாஸ்ட்டாக ஜோ அப்படின்னா இன்னும் ஒரு மீனிங் அப்படின்றத எனக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி காலையில் ரியோ வந்து சொல்லியிருப்பாரு ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அழகாக சிம்பிளாக சூப்பராக ஒரு செட்டிலான ஒரு மெசேஜ் நறுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த மெசேஜ் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஹோப் அப்படிங்கிறது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் நான் வந்து பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக ஜோ அப்படின்னா ஹோப் பண்ணுறது ரொம்பவே சூட் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பரான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு ஐயோ ஒரு தேட்டர் போயிருக்கலாமே. ஏன்னா இது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உண்டான ஒரு படம். பிகாஸ் நிறைய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கும்போது எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவீங்க. லவ்வர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் போய் உட்காந்து பார்க்கலாம். பிரேக்கப்லாம் ஆகாது. ஸோ தைரியமாக போங்க. ஸோ அவ்வளோதான் என்னோட கருத்து. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு.